வணக்கம். எமது தாயகவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். முதலில் ஒரு காணாமல் போன அறிவித்தல் ஒன்றை பார்வையிட இருக்கின்றோம். குவைத்தில் அன்பர் என்பவர் குவைத்திற்கு மங்காப் என்ற இடத்தில் வேலை செய்து வந்திருக்கின்றார். கடந்த 20 நாட்களுக்கு முன்பு இறுதியாக தொலைபேசி மூலம் கதைத்திருக்கின்றார். பாஸ்போர்ட், பணம் போன்ற ஆகியவற்றை தொலைத்து விட்டதாகவும் பேசியிருக்கின்றார். கடந்த 25ஆம் தேதியிலிருந்து எந்த தகவலும் இல்லை, எங்களால் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் எங்களுக்கு மிகவும் பயமாக இருக்கின்றது. அசீர் அன்பருடைய தாயார் மகனை நினைத்து அழுதும் உடல்நிலை சரியில்லாமல் கவலைக்கிடமாக இருக்கின்றார். ஆகவே அவரை சீக்கிரம் கண்டுபிடித்து அவரை குறித்த தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டு நிற்கின்றோம். இவரை பற்றிய தகவல் தெரிந்தால் நீங்கள் அறிவிக்க வேண்டியது வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கம் குவைத் மண்டலத்தினர். தொடர்பிலக்கம் 965 949 79 590. மீண்டும் ஒரு முறை அந்த தொடர்பிலக்கத்தை தருகின்றோம். இவரை பற்றிய தகவல் தெரிந்தால் வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கம் குவைத் மண்டலத்துடன் தெரியப்படுத்துங்கள். தொடர்பிலக்கம் 965 94 97 95 90. தனியார் சுகாதாரத்துறையில் மருத்துவ விளம்பரங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான கட்டுப்பாடுகள் தொடர்பாக சட்ட விதிகளை மீறியதன் அடிப்படையில் 6 தனியார் சுகாதார நிலையங்களை மூடவும் 7 மருத்துவர்களை விசாரணைக்கு அனுப்பவும் சுகாதார அமைச்சர் உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார். லண்டனில் இருக்கும் குவைத் தூதரகம் இங்கிலாந்தில் தனது குடிமக்களிடம் மிக கவனமாக இருக்குமாறு பிரித்தானிய நகரங்களில் கூட்டத்தை தவிர்க்குமாறும் வேண்டுகோள் வைக்கப்படுகின்றது. பிரிட்டிஷ் அதிகாரிகளின் அறிவுரைகளை இப்போதே பின்பற்றுமாறும் அவர்களுக்கான உதவி தேவைப்பட்டால் தூதரகத்தை தொடர்பு கொள்ளுமாறும் மக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். பிரித்தானியாவில் கட்டுக்கிடங்காத கலவரங்கள் காட்சியளிக்கின்றது. கடைகள் உடைக்கப்பட்ட திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. மக்கள் புரட்சி தொடங்கியிருக்கின்றது. குவைத்தில் யாஃபர் அல் அகமத் ஏரியாவில் வாகனத்தில் தீ விபத்து ஏற்பட்டதாக அறிய முடிகின்றது. தீ விபத்துக்கான காரணங்கள் அதே நேரத்தில் சேத விவரங்கள் கிடைக்கப்பெறவில்லை. குவைத்தில் வணிக கட்டுப்பாட்டுத்துறை தலைநகர் கவர்னோட்டில் இருக்கும் சந்தையில் ஆய்வு சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டனர். சுற்றுப்பயணத்தின் போது 9 விதிமீறல் அறிக்கைகள் வெளியாகி இருக்கின்றன. குவைத்தில் இருக்கும் ராயல் ஹயத் மருத்துவமனை ஊழியர்கள் கேரள நிலச்சரிவில் நிவாரணத்துக்காக 7 லட்சம் ரூபாய் நிதி வழங்கியிருக்கின்றனர். குவைத்தில் உணவு மற்றும் ஊட்டச்சத்துக்கான பொது ஆணையகம் யஹரா கவர்னேட்டில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு பயணத்தின் விளைவாக மனித நுகர்வுக்கு தகுதியற்ற 40 கிலோ உணவுகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. குவைத்தில் விசா விதிகளை மீறியதற்காக 68 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். குடியுரிமை தொழிலாளர் சட்டத்தை மீறுபவர்களுக்கு எதிராக பாதுகாப்பு பிரச்சாரங்களின் ஒரு பகுதியாக சிறப்பு பாதுகாப்பு விவகாரங்களுக்கான உதவி துணை செயலாளர் ஹவாலி, சுலேபியா தொழில்துறை பகுதி மற்றும் ஹப்ட் ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளில் 68 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். ஹவாலியில் மேற்கொள்ளப்பட்ட அல்லது தொடங்கிய ஒரு பாதுகாப்பு பிரச்சாரம் 1.5 மணி நேரம் வெளியேறும் இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டன. இதில் ஆரம்ப நடவடிக்கையாக 19 வெளிநாட்டவர்கள் குடியுரிமை மற்றும் தொழிலாளர் சட்டங்கள் முறியதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்டனர். 29 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் அறிய முடிகின்றது. ஹப்டில் வைத்து சிலர் தலைமறைவான வழக்குகளின் அடிப்படையிலும் கைதாகியிருக்கின்றனர். குவைத்தினுடைய தேசிய கொடிக்கு அவமரியாதை ஏற்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும். சேதமடைந்த தேசிய கொடிகள் புகைப்படம் எடுத்தால் 911 10 999 என்ற எண்ணின் மூலம் வாட்ஸ்அப் மூலம் அல்லது 112 என்ற அவசர எண்ணுக்கு தகவல் தெரிவிக்கலாம் என்று குவைத்தினுடைய உள்துறை அமைச்சு அறிவிக்கின்றது. அரசு அல்லது தனியார் கட்டடங்கள், அரச சாலைகளில் வைக்கப்படும் கொடிகள் இதுபோன்று அசௌகரியமாக இருந்தால் நீங்கள் உடனடியாக எங்களுக்கு தெரிவிக்கலாம். சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். குவைத்தில் இருக்கும் அவென்யூ மால் எதிரே புதிதாக கட்டப்பட்ட சால்மியா நோக்கிய அவென்யூ மாலிருந்து சஹராவை நோக்கிய சாலை இன்று மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்படுகின்றது. குவைத்தில் பல்பொருள் அங்காடியொன்றிலிருந்து பொருட்கள் திருடப்பட்டு வெளியில் விற்கப்பட்டிருக்கின்றது. 2 வெளிநாட்டவர்களுக்கு தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கின்றது.
பாதுகாப்பு அமைச்சின் பல்பொருள் அங்காடியில் குடும்பப் பொருட்கள் பிரிவின் பொறுப்பிலிருந்து 2 எகிப்திய கணக்காளருக்கு திருட்டு வழக்கில் குற்றவியல் நீதிமன்றம் தண்டனை வழங்கியிருக்கிறார். 2021 49,000 தினார் மதிப்புள்ள பொருட்களை திருடியதன் அடிப்படையில் 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1,49,000 தினார் அபராதமும் விதிக்கப்பட்டது. நாட்டை விட்டு தப்பிச் செல்வதற்கு முன் வேறு கடைகளில் பொருட்களை விற்பனை செய்து வந்திருக்கிறார். குற்றம் சாட்டப்பட்ட இருவரின் மோசடி கண்டறியப்பட்டதை அடுத்து தண்டிக்கப்பட வேண்டுமென்று மோசடி செய்யப்பட்ட தொகை, திருடப்பட்ட பொருட்களின் மதிப்பு திரும்பப் பெற வேண்டுமென்று கோரிக்கை வைக்கப்படுகின்றது. சிசிடி காட்சிகளில் பொருட்கள் திருடப்பட்டதை காட்டியதையடுத்து பல்பொருள் அங்காடி நிர்வாகம் சட்ட உதவியை நாடியிருக்கிறது. விசாரணையில் சூப்பர் மார்க்கெட்டிலிருந்து பொருட்கள் திரும்ப வந்த ஆவணத்தில் நிறுவன பிரீதியின் போலி கையெழுத்தையும் போட்டிருக்கின்றனர். மேற்குலக ஆசிய மோதல் குவைத் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துள்ளனர். ஹமாஸின் தலைவர் இஸ்மாயில் ஹனீஃபாவின் படுகொலை, இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானியின் போர் அச்சுறுத்தல் போன்றவற்றின் பின்னணியில் எந்த ஒரு சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ள குவைத் தயாராக இருக்கிறது. குவைத் அமைச்சர்கள் குழு மேற்கு ஆசியாவின் சமீபத்திய முன்னேற்றங்கள் மதிப்பாய்வு செய்திருக்கிறார். இராணுவம், பாதுகாப்பு மட்டங்களில் சாத்தியமான அனைத்து செயல்களையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. குவைத் நாட்டின் குடிமக்கள், வெளிநாட்டவர்கள் நலன்களை பாதுகாக்க அரசாங்கம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. உள்நாடு மற்றும் வெளிநாட்டவர் உட்பட நாட்டின் குடியிருப்பாளர்களுக்கு இருப்பு உணவு மற்றும் இருப்பு ஏற்கனவே நிறைவடைந்ததாகவும் அரசாங்கம் செய்தி வெளியிட்டுள்ளனர். குவைத்தினுடைய நகராட்சி துறையில் உயர் பதவிகளில் பணிபுரியும் வெளிநாட்டவரை நீக்க நடவடிக்கை. குவைத்தினுடைய நகராட்சி துறையில் பட்டதாரிகளாக பணிபுரியும் வெளிநாட்டவர் அனைவரையும் பணிநீக்கம் செய்ய முடிவு. பொறியாளர்கள், சட்ட ஆலோசகர்கள், தணிக்கையாளர்கள், நகராட்சி அமைச்சர்கள், அலுவலர்கள், உயர்மட்ட துறைகளில் பணிபுரியும் வெளிநாட்டவர்கள் 3 நாட்களுக்குள் பணிநீக்கம் செய்யப்படுவார்கள் என்ற முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவை 3 நாட்களுக்குள் அமுல்படுத்துமாறு குவைத் முனிசிபாலிட்டி முதல்வர் வேண்டுகோள் வைத்திருக்கின்றார் நகராட்சி துறையினருக்கு. அதே நேரத்தில் எகிப்திய குடிமக்கள் பெரும்பான்மையாக இருக்கும் நகராட்சியில் பட்டப்படிப்பு சான்றிதழ் இல்லாமல் குறைந்த பதவிகளில் பணிபுரியும் வெளிநாட்டவர்கள் பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை. புதிய உத்தரவு இன்னும் 3 நாட்களில் அமுலுக்கு வரும். விசாவிற்காக 350 தினார் தொடக்கம் 1000 தினார் வரை வசூலித்த ரெசிடென்சி வர்த்தகர்கள் கும்பலை குவைத் அதிகாரிகள் கைது செய்தனர். தொழிலாளிக்கு 350 தொடக்கம் 1000 தினார் வரை பணத்திற்கு ஈடாக பதிவிட அனுமதி வர்த்தகத்தில் நிபுணத்துவம் பெற்ற சிறிய எகிப்து நாட்டவர்கள் உட்பட 6 பேர் கொண்ட கும்பலை உள்துறை அமைச்சு அதிகாரிகள் கைது செய்தனர். அறிக்கையின் அடிப்படையில் இவர்கள் போலியான ஆவணங்களை செய்ததன் அடிப்படையில் இவர்கள் கைதாகியிருக்கின்றனர். இவர்கள் குடியிருப்பு வர்த்தகத்துறையில் ஈடுபட்டுள்ளனர். தொழிலாளிக்கு 350 தொடக்கம் 1000 தினார் வரை கட்டணம் வசூலித்திருக்கின்றனர். இந்த கும்பல் பல தொழிலாளர்களை நாட்டுக்கு கொண்டு வர முடிந்திருக்கின்றது. தொடர்ந்து வேலைவாய்ப்பு செய்திகள் மற்றும் பிற செய்திகள் வீடியோ தொகுப்புகளை பார்வையிட இருக்கின்றோம். நண்பா வணக்கம். பர்வானியாவில் ஒரு கடைக்கு 3 லேடிஸ் கேட்குறாங்க. சம்பளம் 230 தினார் கொடுத்துருவாங்க. சூனாக்காமல் இருந்தால் உடனே வேலைக்கு சேர்ந்துக்கலாம். ராபியாவில் ஒரு கொய்த்தி வீட்டுக்கு குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு லேடிஸ் கேட்குறாங்க. சம்பளம் 150 தினார் கொடுத்துருவாங்க. அந்தலூஸில் ஒரு கொய்த்தி வீட்டுக்கு 1 மாதத்துக்கு டிரைவர் கேட்குறாங்க. சம்பளம் 160 தினார் கொடுத்துருவாங்க. சாப்பாடு ரூமு கொடுத்துருவாங்க. அதேமாரி சுக்ரேனில் ஒரு டிரைவர் கேட்குறாங்க. அவங்களுக்கு சம்பளம் 170 தினார் சம்பளம். என்னோட நம்பரை கான்டாக்ட் பண்ணால் அவங்க நம்பரை கொடுத்துப்பேன். உங்களுக்கு எந்த ஒரு உதவியாக இருந்தாலும், எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும், நீங்கள் நாட்டுக்கு போகிற பிரச்சனையாக இருக்கட்டும், பொய் சட்டத்துக்கு உள்பட்டு கண்டிப்பாக எல்லா உதவியும் பண்ண முடியும். அதேமாரி வெளியில் லேடிஸாக இருக்கட்டும், பாய்ஸாக இருக்கட்டும், வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உங்கள்கிட்ட யாராச்சும் வேலை இருந்தால் என் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். 00 91 77 08 62 24 15 இதில் வாட்ஸ்அப் ஈமோ இருக்குது. நன்றி.